அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் கிட்ஸ் லன்ச் பாக்ஸ் டே 34 நான் தேவுக்கு என்ன பேக் பண்ணி கொடுத்தேன் லஞ்சுக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா எள்ளு போட்டு சாதம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எள்ளில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் கால்சியம் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால போன்ஸ்க்கு ரொம்பவுமே நல்லது. ஸோ குழந்தைங்க பால் குடிக்க மாட்டாங்கன்னா நம்ம எள்ளு சேர்த்துக்கலாம். ஒரு விதத்தில் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் பொட்டாசியமும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, மெக்னீஷியமும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஃபைபர் கண்டென்ட் நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன்லாம் ஆகாமல் பார்த்துக்கணும். ஸோ நான் எள், அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு, ஒரே ஒரு வரமிளகா காரத்துக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். எள் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்திருக்கேன். உளுந்தம்பருப்பு ரொம்ப கம்மியாக எடுத்துக்கல, ஜாஸ்தியாக தான் எடுத்திருக்கேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா வறுத்து பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிறேன், கொஞ்சம் சீரகம் சேர்த்திக்கிறேன், கருவேப்பிலை சேர்த்திக்கிறேன். காரம் பத்தலை அப்படின்னா நம்ம வரமிளகா சேர்த்திக்கலாம். இப்போ நான் வேக வச்சுருக்கிற அரிசியை சேர்த்திட்டேன். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியை இதில் சேர்த்திக்க போகிறோம். ரொம்பவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்தி கூட. இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டேன். உப்பு போட மறந்துட்டேன், அதனால் கடைசியாக நான் உப்பு போட்டுக்கிறேன். இப்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நான் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். வேணும்னா நீங்கள் மேலே நல்லெண்ணெய் கூட சேர்த்திக்கலாம். இன்னொரு டிஃபன் பாக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொக்கோலி தான் ஃப்ரை பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு, ஸோ இதை கொஞ்சமாக எடுத்து நல்லா வேக வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டு கொஞ்சம் பூண்டை கட் பண்ணி போட்டு கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு ஃபில்ட்ரு பண்ண ப்ரொக்கோலியை இதில் சேர்த்திக்கிட்டேன். நல்லா வேக வச்சா தான் குழந்தைங்களால சாப்பிட முடியும். மேலே பெப்பர் பவுடர் போட்டுக்கிட்டேன். சீரகத்தூளும் போட்டுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் சீரகம் சேர்த்துனதுனால சீரகத்தூள் போடல. ஸோ இன்னொரு டிஃபன் பாக்ஸுக்கு ப்ரொக்கோலி ஸ்டிர் ஃப்ரை தான். ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நேந்திரம் பழம் இருந்துச்சு. ஸோ இதை நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி டோஸ்ட் தான் பண்ணி வைக்க போகிறேன். நெய் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணால் நல்லா வெயிட் கெயினுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லாவே டோஸ்ட் பண்ணி இது கூட நம்ம வெல்லம் சேர்த்திக்கலாம், இல்லை நாட்டு சக்கரை சேர்த்திக்கலாம். எது சேர்த்தாலும் இன்னுமே வெயிட் கெயினுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். நான் இன்றைக்கி ப்ளெயினாக தான் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி லன்ச் பாக்ஸ் இது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் இப்போல்லாம் வீடியோஸ் போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.